நீங்கள் தாய்லாந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களா? அப்போனா நான் சொல்கிற ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருந்தே ஆகணும். தாய்லாந்து சுற்றி பார்க்க வரவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பேச்சுலர் சிங்கிளாக தாய்லாந்து வரீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் தாய்லாந்து கிராமத்தான். சவதிகாப்டுகான். தாய்லாந்து சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு தான் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமு அப்புறம் உங்களோட காசு எல்லாத்தையுமே நல்லாவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது என்னென்ன ஆப்ஸு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எல்லா ஆப்ஸோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலிமா கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதில் நம்ம பார்க்கும்போது டாக்ஸி டிரான்ஸ்போர்ட். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராபு அப்புறம் போல்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் மெயின். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா, இன்ட்ரைவ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் பர்சனலாக அந்த ரெண்டு கிராப் அண்ட் போல்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டு தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் கிராபை விட. பட் போல்டில் சில டைம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்ஸி சர்வீஸும் அவைலபிள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அப்போ கிராப் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போல்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும் அப்படின்னா பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் ஃபெரிஸு இதெல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு பேங்காக்லேருந்து பட்டையா வரதா இருக்கட்டும், இல்லை பேங்காக்லேருந்து நீங்கள் ஃபுக்கட் போகிறீங்க, இல்லை சியாங்மாய் இந்த மாதிரி எந்த லொக்கேஷனும் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அவைலபிலிட்டி ட்ரெயின் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பஸ்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் அதிலையும் புக் பண்ணிக்கலாம். ஃபெரிஸ் கூட இப்போ ஃபுக்கட்லேருந்து நீங்கள் பிபி ஐலாண்ட் போகிறீங்க அப்படின்னா அதோட ஃபெரிஸ் கூட நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னா ஒரு 50 பாட் 100 பாட் கொஞ்சம் கூட இருக்கும் ஆக்சுவல் ப்ரைஸை விட. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால நீங்கள் ஒரு ஹேசல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும், எனக்கு அங்கே போய் நான் டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரியல, நான் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு எனக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்பு நம்ம ஊரில் எப்படி ரெட் பஸ்ஸோ அந்த மாதிரி நீங்கள் டொல்கோ இந்த ஆப்பை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புக் பண்ணலன்னா கூட என்ன பஸ் என்ன டைமில் இருக்குது, என்ன ட்ரெயின் என்ன டைமில் இருக்குது, ஸோ அதுக்காகவாவது நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி ஈஸியாக போய்க்கலாம் எங்கே இருந்தாலும். அடுத்து ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா மேக் மை ட்ரிப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு அகோடா இருக்குது, booking.com இருக்குது, trip.com இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக அந்த 4 தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நியூ யூஸராக ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூ யூஸருக்கான ப்ரொமோஷன் கோட்லாம் கொடுப்பாங்க. சில பிளாட்ஃபார்ம்லாம் அப் டு 50% வரை உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆஃபர்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான லொக்கேஷனில் பார்த்து புக் பண்ணிக்கிங்க. எந்த ஹோட்டலில் புக் பண்ணுறீங்கன்னு வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதோட ரிவ்யூஸே நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. மெயினாக நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அது ஸ்மோக்கிங் ரூமா, நான் ஸ்மோக்கிங் ரூமா, விசிட்டர்ஸ் அலௌடா, செக்இன் எப்போ, செக் அவுட் எப்போ, அதோட கேன்சலேஷன் பாலிசி என்ன, இல்லை அது நான் ரீஃபண்டபுளா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மெயினாக பார்த்துக்குங்க. அப்புறம் பெட்டு எந்த மாதிரி பெட்டு, உங்களுக்கு டபுள் பெட் வேணுமா இல்லை சிங்கிள் பெட் வேணுமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து உங்கள் ரூமும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஃபுட் டெலிவரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மெயினாக உங்களுக்கு கிராப் அப்புறம் லைன்மேன் 2 தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுட் பாண்டா இருந்துச்சு. ஃபுட் பாண்டாவை லாஸ்ட் மந்த் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கிராப் அண்ட் லைன்மேன் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது நம்ம ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான், ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு உங்களோட லொக்கேஷனை பின் பண்ணிட்டு மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபிஎஸ்ல ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஆப்லேயுமே உங்களுக்கு நியூ யூசர்ஸ்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அதை அந்த ப்ரொமோஷன் செக்ஷனில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஃபுட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு க்ராசரி கூட நீங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுட் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஹங்க்ரி ஹப் அண்ட் ஈட்டிகோ இந்த 2 ஆப் தான் மெயினான ஆப்பு. இந்த ஆப்பு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஹைடெக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இல்லை பேங்காக்ல ஒரு நல்ல ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் இல்லை ஒரு ரூஃப்டாப் பார்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப் மூலயமா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமை பொறுத்து உங்களுக்கு அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு டைம் இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clockனா ஒரு 10% கொடுப்பாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ மார்னிங் ஒரு 10, 11னா சம்டைம் 50% கொடுப்பாங்க. இல்லை நைட் ஒரு 11 o'clock 12 o'clock அப்படின்னா சம் ரெஸ்டாரண்ட்ஸ் அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க.
இதுல என்ன அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லா மெனுவுமே உங்களுக்கு வந்து 50% கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்ல புக் பண்ணும் போதே உங்களுக்கு என்னென்ன மெனுஸ் வந்து அவைலபிள் இருக்கு, என்னென்ன மெனு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இதுல புக் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு 8 மணிக்கு புக் பண்றீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைம் போயிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ற முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து அதுக்கான மெனு மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஒரு ஹைடெக்கான ஒரு நல்ல ஒரு குட் ஆம்பியன்ஸ் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும், ஆனால் செலவு எனக்கு கம்மியாக ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஸ் நல்லாவே யூஸ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கப்புள்ஸாக வரீங்க, ஒரு டேட்டிங் போறீங்க அப்படின்னா இந்த ஆப்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு மக்கள் பேச மாட்டாங்க. பட் நீங்கள் டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் தான் மெயினாக போறீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் நீங்கள் இந்த லோக்கல் பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்ட்ட இருக்க வேண்டிய மெயினான ஆப் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டு. இந்த ஆப் எல்லா மொபைல்லையும் இருக்கும் இன்பில்ட்டா, இல்லாதவங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா வேற ஏதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்லேட் ஆப் இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கிங்க. தாய்லாந்து வரீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் திரும்ப போக முடியாது. அதனால இந்த டிரான்ஸ்லேட்டரை உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்து மசாஜ் அண்ட் ஸ்பா. தாய்லாந்து வரவங்க கண்டிப்பாக மசாஜ் பண்ணாமல் திரும்ப போக முடியுமா? ஸோ மசாஜ் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்காக்கோ பட்டையாவோ நீங்கள் தடிக்கி விழுந்தா மசாஜ் ஷாப் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஷாப்ஸாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு ப்ரீமியமாக வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ரைவேசியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹைடெக்கான மசாஜ் ஷாப் போகலாம். ஸோ மசாஜ் ஷாப்போ இல்லை ஒரு ஸ்பா அதுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த ஆப்போட நேம் தான் வந்து கோவாபி. ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஹேர் கட்டிங் இருக்குது, மசாஜ் இருக்குது, ஸ்பா இருக்குது, இன்னும் வந்து ஸ்க்ரீன் ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் பண்ணால் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நெயில்லாம் பண்ணுவாங்கல்ல, அது என்ன மெடிக்யூர் பெடிக்யூர், ஸோ மெனிக்யூர் பெடிக்யூர் அது எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நியூ யூஸாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ட்ரி டிக்கெட் புக்கிங்கு. இதுக்கு என்ன ஆப் மெயினாக இருக்குது அப்படின்னா க்ளோகு. இந்த ஆப் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். அது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், எப்படி புக் பண்ணணும், என்னென்ன சர்வீஸ்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அது யார் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு தரேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாய்லாந்து சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா முதல்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்பு இந்த ஆப்பு தான். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆப் இந்த ஆப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம், கார் ரெண்டல் வேணால் கார் ரெண்ட் எடுத்துக்கலாம், வித் டிரைவர் வித்தவுட் டிரைவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து இந்த ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க அந்த ஆப்பில். எப்போவுமே நீங்கள் ஆஃப்லைனில் போய் எடுக்கிறத விட இது ஆன்லைனில் இந்த ஆப்பில் புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20% 30% கம்மியாகவே இருக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே. ஒரு 90% டூரிஸ்ட் பிளேஸில் உள்ள எல்லா என்ட்ரி பிளேசஸ்க்குமே வந்து இதில் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து டேட்டிங் ஆப்ஸு. நீங்கள் பேச்சுலராக சிங்கிளாக இருந்தால் மட்டும் இந்த செக்ஷனை பாருங்கள், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற எல்லாரும் இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ டேட்டிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிண்டர், பம்பிள், தாய் ஃப்ரெண்ட்லி, தாய் ஃப்ளர்ட்டிங், ஓமி, இந்த மாதிரி. இதில் மெயினாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிண்டர் அண்ட் பம்பிள். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்ஸில் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி வந்து டேட்டிங் மேட்ச் வந்து கிடைப்பாங்க. இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்டர்ஃபேஸஸ். இதை நீங்கள் ஃப்ரீ மெம்பராக யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரீமியம் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோட நான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோவில் கன்க்ளூஷன் நாம வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ஸையுமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பாக நீங்கள் தாய்லாந்து சுற்றி பார்க்க வரீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராவலு. இதில் நான் ஏதாவது ஆப்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் தாய்லாந்து வராங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.